ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தம்பியோட குட்டி குட்டி சேட்டைகள், தம்பி போன ஃபஸ்ட்டு கோயில், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் தம்பி வந்துட்டு இப்படி இவ்வளோ பவுடர் அடித்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஊர்லேருந்து அவங்க தாத்தா பாட்டி பார்க்க வராங்க. அதுக்காக எங்கள் அம்மா கிளப்பி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு சமயபுரம் ஃபஸ்ட்டு போனோம். தம்பி வந்து ஃபஸ்ட்டு சமயபுரம் தூக்கிட்டு வந்திருக்கோம். கூட்டம்னா ஒரு க்யூ கூட வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை, செம்ம கூட்டம். 2 to 3 hours வெயிட் பண்ணி நாங்கள் சாமி பார்த்துருக்கோன்னா பாருங்களேன், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அங்கே. உன்னை பார்க்க இவ்வளோ பேராடி வந்திருக்காங்க. தம்பி 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 சரிம்மா, நான் மனசில் அதை நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நினைப்பாங்க ஆத்தட்ட போயிட்டு என்ன இவ்வளோ இல்லை. நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒரு குட்டி வீடியோ. இது வந்து எங்கள் அப்பாவோட தம்பி, இவங்க வந்துட்டு எனக்கு சித்தப்பா, தம்பி பாப்பாவோட சின்ன தாத்தா. நாங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா எப்படியோ அவங்க வந்துட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியிலே கிளம்புவோம். அது வந்துட்டு சடனாக யதார்த்தமாக நடக்கும். அது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அவங்கள பார்த்துட்டு போனோம் அப்படின்னாலே ஓகே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அதை நாங்கள் இது வரைக்கும் அவங்கக்கிட்டே சொன்னது கிடையாது. இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு பழனி பக்கத்தில் ஒரு சித்தர் கோயில் சொன்னாங்க, கனகம்பட்டி அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு சித்தர் கோயில் சொன்னாங்க. அந்த சித்தர் தான் வந்துட்டு முன்னாடி வீடியோவில் வந்தவங்க. ஆக்சுவலாக அந்த சித்தரை வந்துட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால திருப்பி ஆட் பண்ணேன். இதுதான் வந்துட்டு அவங்க சர்க்குரு சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தர் வந்துட்டு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். அன்பிளான்டு, இது வந்துட்டு அன்பிளான்டாக கிளம்பி போனோம். வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. அந்த கோயிலும், அது அவங்க இருந்த இடம், அவங்களுக்கு கோயில் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சமாதி. இதை பற்றி நிறைய பேர் வந்துட்டு லைவாகவே நல்லா டீட்டெயிலாகவே வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது நான் வந்து குட்டி குட்டியாக எடுத்தது. அவங்க யூஸ் பண்ண பொருள் அந்த இதெல்லாமே இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பாப்பாக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி இந்த சுவாமியோட ஃபோட்டோ கொடுத்துட்டு, இதை வந்துட்டு நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருங்க, அவங்களே உங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்து ஒரு 50 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம். ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. காலையிலே போயிட்டோமா நாங்கள், கூட்டமே இல்லை. ஆனால் நாங்கள் திரும்பி வரத்துக்குள்ளே அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண காரு,
அப்புறம் வந்துட்டு எல்லோரும் வேண்டிட்டு அவங்களோட இதெல்லாம் செய்கிறது. இந்த வீட்டில் தான் அவங்க வந்துட்டு தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு கல் அந்த இடத்துல இருந்துச்சு, நம்மளோட சுமையெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக சுமக்கல் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட கவலையெல்லாம் அதில் சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு தீரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்துட்டு அன்னதானம் வந்துட்டு ரொம்ப 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 பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம், இது வந்துட்டு உப்புமா மாதிரி ஏதோ செஞ்சுருந்தாங்க ரவாவில், அதுதான் சாப்பிட்டோம். இது இங்கே என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து சாப்பாடு இல்லை, இது வந்து மருந்து அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம். இப்போ இந்த போகிற கார் எல்லாமே அங்கே மட்டும்தான் போகிறாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு அவ்வளோ கார் பார்க்கிங் 2 பார்க்கிங் இருக்குது, 2மே ஃபுல்லு. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லா டெவலப் பண்ணுறாங்க. இதோ இங்கே நிற்கிற காரு, அப்புறம் அங்கே நாங்கள் போயிட்டு இருந்த காரு எல்லாமே அந்த கோயிலுக்கு தான் போனாங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் போய் பாருங்கள். அப்பதான் கோட்டையில் அழகா இருக்கும். அங்கேருந்து 6 to 7 கிலோமீட்டர் தான் பழனி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில பழனி பார்த்தது, அதனால் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பழனியில் கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எங்கேயுமே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் கீழே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். வரவே மாட்டேங்கிறா. பழனி போயிட்டு அப்புறம் வரப்போ வந்துட்டு பாதாள செம்பு முருகன் செம்ம அழகாக இருந்தாங்க. அந்த முருகனை வந்துட்டு நம்ம எல்லா கோயில்லையும் தூரமாக நின்று தான் முருகனை பார்ப்போம். ரொம்ப கிட்டக்க ஒரு 2 ஃபீட்குள்ளே தான், அப்படி கண்ணில் எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்த்தோம், நீங்களும் டைம் கிடச்சா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்றதுக்குன்னா செம்ம கூட்டம், நல்ல கூட்டம், நல்ல பசி வேறு எங்களுக்கு. சரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணோம். அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஆர்டர் பண்ணோம். என்ன அப்படின்னா வந்து பியூர் வெஜிடேரியன் தான் இந்த ஹோட்டலு. நான்வெஜ் மெனுலாம் நிறைய சொன்னாங்க. என்னென்னமோ வெஜ்ஜு 65, வெஜ்ஜு ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு ஆம்லெட் சொன்னாங்க. வெஜ்ஜு ஆம்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு ஆம்லெட் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் நம்பவே இல்லை, ரியல் ஆம்லெட் டேஸ்ட்டு. எல்லாருக்குமே சிரிப்பே வந்துச்சு சாப்பிட்டோன்னே. அப்படியே வந்துட்டு ஆம்லெட் டேஸ்ட்டு இருந்துச்சு. அது செய்து வரு இங்கே போடுறா ஓடா சாப்பாடு வர கேப்புக்குள்ளே வந்துட்டு அப்பாவும் தம்பி வந்துட்டு ஒரு குட்டி சண்டையை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா வெஜ் ஆம்லேட், அது பாருங்களேன் ஆம்லேட் மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படியே ஆம்லேட் மாதிரியே இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வெஜ் தான் வாங்கி சாப்பிட்டோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு ஹோட்டல்.
அந்த பாதாள செம்பு முருகன் பார்த்துட்டு திருச்சி வர வழியில் இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பாப்பாவுக்கு வந்துட்டு கர்டுனா ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு புளிக்காமல் இப்படி கரெக்டாக இருக்கணும், ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும், அப்படி தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க சாப்பிட்டு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி பார்க் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பார்க்கில் நிறைய அனிமல்ஸில் செலக்டடாக அனிமல்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய கோழி. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்களேன். என்னடி இது ஐயா? என்னது இது? ஏன் இப்படி பார்க்குறீங்க? அது பேர் ஒரு கோழி. எவ்வளோ பெருசு? Once more. அது பொல்லையா? ஒரு தடவைடா மண்டை. பார்த்து மெதுவா. பயப்படல பாருங்க. அது பயமா இல்லையா மட்டும் உனக்கு? கோழிகிட்ட கையை கொடுத்துடாதீங்க ரெண்டு பேரும். தூங்கிடுவான் தம்பி. நீ உங்க காலை போறேன். இது புறா பைத்தியம். கோழிலாம் இல்லை, புறா. அப்போ அப்படிதான் புது கோழி போல. தூங்குறான். தம்பி பயந்தாவளி தம்பி, எங்க உட்காந்துருக்க? பயந்துட்டு தானே உட்காந்துருக்க. பயந்தாவளி
வாடி தம்பி, தம்பி வாடி. அப்பே 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 ஆட்டோடி அடி அடி. அப்பே 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 தம்பி தம்பி அடி ஆட்டோடி அடி. தம்பி 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 நக்க போறான் தேவை. தம்பி தம்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க தம்பி. தம்பி ஏய் இங்க பாருங்க, நீங்க பாருங்க மூஞ்சில வெயில் அடிக்குது. சாப்பிட்டதெல்லாம் செரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த எல்லா கேம்லேயும் நல்லா விளையாடிட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் சொன்னல ஹோட்டல் அபூர்வா, இதில் தான் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. நீங்களும் போனீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் எல்லாம் நல்லா சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே வந்து 9 o'clock ஆகிடுச்சு. காலைல 5 to 6 சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பி போயாச்சா. அதனால் வந்துட்டு தம்பியும் பாப்பாவும் செம்ம டயர்டு. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் தம்பி வந்துட்டு லாங் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு வந்தது. அதனால் அவங்க 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சாச்சு. அதனால் பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ டயர்டாக தூங்குறாங்கன்னு உங்களுக்கே. அதனால் அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.